அஸ்ஸலாமு அலைக்கும். ஃபயாஸ் ஹோம் குக்கிங்கில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான போத்தல் மீன் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். காலையிலேயே ஃப்ரெஷ்ஷாக வெட்டி வாங்கின போத்தல் மீன் எப்படி அல்வா துண்டு மாதிரி இருக்குது பார்த்திங்களா? இதெல்லாம் ரோஸ்ட்டுக்கு உள்ள மீன். இது தான் குழம்புக்கு உள்ளது. கொஞ்சம் முள் தலை இதெல்லாம் போட்டு தான் குழம்பு இன்றைக்கி வைக்க போகிறோம். அதுக்கு 100 கிராம் புளி எடுத்து நான் நல்லா கரைச்சி வச்சுருக்கிறேன். இது கூட 2 தக்காளியை சேர்த்துக்கலாம். நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இதில் சில மிளகாவில் உரப்பு இருக்க மாட்டேங்குது, சில மிளகாய் நல்லா உரைக்குது. அதனால் உங்கள் காரத்துக்கு தக்கன நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மீன் மசாலா. நான் ஏற்கனவே மீன் மசாலா வீடியோவில் போட்டிருக்கேன், உங்களுக்கு தேவைப்பட்டால் அதை பார்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அரைச்ச தேங்காய், கொஞ்சம் நாட்டு வெங்காயம், கொஞ்சம் மல்லிக்கீரை. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கையாலேயே பிசைஞ்சிக்கலாம். இந்த மிளகாலாம் நல்லா உரப்பு இறக்கும். உங்களுக்கு இப்படி உரப்பு அதிகம் தேவையில்லைன்னா சும்மா கீரி போட்டுக்கலாம். நான் இது மாதிரி நல்லா கரைச்சி விட்டால் நல்லா வாசனை மணமாக இருக்கும், உரப்பும் இறங்கும். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சு அதுக்கு குழம்புக்கு தேவையான ஆயிலை ஊற்றிக்கலாம். நான் வீட்டிலையே வடகம் போட்டு வச்சுருக்கேன், அது ஏற்கனவே நான் உங்களுக்கு வீடியோவில் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் அதையும் பார்த்துக்கலாம். ஆயில் சூடாகிடுச்சு. கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் வெந்தயம் போட்டு நல்லா வெடித்ததுக்கப்புறம் நம்ம தாளிப்பு வடகம் கொஞ்சம் அதிலே சேர்த்துக்கலாம். அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நாட்டு வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை இதையும் சேர்த்து அதிலே நல்லா வதக்கிக்கலாம். நான் இன்றைக்கி குழம்புக்கு கத்திரிக்காயும் வெண்டைக்காயும் எடுத்துருக்கேன். இது ரெண்டையும் அந்த எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மாங்காய் இருந்தால் மாங்காய் போடலாம், மாங்காய் இல்லாததுனால நான் கத்திரிக்காயும் வெண்டைக்காயும் எடுத்துருக்கேன். நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த குழம்பத்துக்கு அதில் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக அந்த குழம்புக்கு தேவையான தண்ணியை கழுவி ஊற்றிக்கலாம். இந்த டைமில் நம்ம உப்பு, உரப்பு, புளிப்பு எல்லாத்தையும் சரி பண்ணிக்கலாம். கூட குறைச்சி இருந்துச்சுன்னா சரி பண்ணி போட்டுக்கலாம். ஒரு மூடியை போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். இந்த பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு வெண்டைக்காய், கத்திரிக்காயெல்லாம் பார்த்திங்களா நல்லா வெந்துருச்சு. அது பச்சை வாசனையும் போயிடுச்சு. இந்த டைமில் நம்ம மீனை சேர்த்துக்கலாம். மீனை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். பார்த்திங்களா, ஒரு 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தா சூப்பரான போத்தல் மீன் குழம்பு ரெடிங்க. அருமையான மீன், தேன் மாதிரி ஆணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இது தாங்க. அப்படியே சாதத்தில் ஊற்றி சாப்பிட்டோம்னா செமையாக இருக்குங்க. சூப்பரான போத்தல் மீன் குழம்பு ரெடி. மீன், கத்திரிக்காய், வெண்டைக்காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. அந்த டைமில் அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணி நம்ம இறக்கிட வேண்டியது தான். இப்போ மீன் ரோஸ்ட்டு, அதே போத்தல் மீனில் ரோஸ்ட்டுக்கு எடுத்துருக்கேன். பார்த்திங்களா, சூப்பராக அல்வா இந்த மாதிரி இருக்குது பாருங்கள். மீன் ரோஸ்ட்டு ரெடி. போத்தல் மீன் ரோஸ்ட்டு ரெடி. அதே போத்தல் மீனில் கத்திரிக்காய் போட்டு தேங்காய் பால் ஊற்றி உரப்பு இல்லாமல் கொஞ்சம் செஞ்சுருக்கேன், அதுவும் ரெடி. மதிய சாப்பாடு ரெடி ஆகிடுச்சுங்க. எல்லாமே இன்றைக்கி போத்தல் மீனில் செஞ்ச சாப்பாடு தான்.